ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 1.6ல 12வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 35 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில். சரிங்களா? ஒரு கிளாஸ்ல 35 பேர் இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் விளையாடுறாங்கன்னா சதுரங்கம், சுண்டாட்டம், மேசை வரிப்பந்து. சரிங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு விளையாடுறாங்க. 22 பேர் சதுரங்கமும் 21 பேர் சுண்டாட்டமும் 15 பேர் மேசை வரிப்பந்தும் விளையாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏ கமா பி கமா சி என்பது ஃபர்ஸ்ட் என்னது சதுரங்கம், அடுத்து சுண்டாட்டம், அடுத்து மேசை வரிப்பந்து. இப்படிதானே மேசை வரிப்பந்து என்க. சரிங்களா? இப்ப எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பேரு? 35 பேர். சரிங்களா? அப்போ n ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு 35. சரியா? அடுத்து n ஆஃப் ஏ பாருங்க, சதுரங்கம் விளையாடுறவங்க 22 பேர். அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது? 22. சரியா? அடுத்து நம்மளுக்கு n ஆஃப் பி சுண்டாட்டம் விளையாடுறவங்க வேணும். சுண்டாட்டம் விளையாடுறவங்க எத்தனை பேரு? 21 பேர். சரிங்களா? 21. அடுத்து n ஆஃப் சி. அடுத்து n ஆஃப் சி என்னது? மேசை வரிப்பந்து விளையாடுறவங்க எத்தனை பேரு? 15 பேர். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிப்பந்து விளையாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சதுரங்கம்னா என்னது? ஏ, மேசை வரிப்பந்துனா என்னது? சி. சரியா? அப்போ n ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு எத்தனை? 10. சரியா? நம்மளுக்கு 10 பேரு சதுரங்கமும் மேசை வரிப்பந்து விளையாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8 பேர் என்னது? சுண்டாட்டமும் மேசை வரிப்பந்து. சுண்டாட்டம்னா பி, மேசை வரிப்பந்துனா என்னது? சி. சரிங்களா? அப்ப n ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு என்னது? நம்மளுக்கு 8 பேரு. சரியா? அடுத்து 3 மாணவர்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 6 மாணவர்கள் மூன்றுமே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாணவர்கள் மூன்றுமே விளையாடுறாங்கன்னா நம்மளுக்கு என்னது? n ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு என்னது? 6. சரியா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? n ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி பிளஸ் n ஆஃப் சி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு சி மைனஸ் n ஆஃப் பி வெட்டு சி பிளஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? இந்த வேல்யூ எல்லாத்தையும் இதுல பிரதியிடுங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்காது. என்னன்னா n ஆஃப் ஏ வெட்டு பி. அதை தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பிரதியிடுங்க. என்ன வரும்? 35 ஈக்குவல் டு n ஆஃப் ஏ என்னது? 22. அடுத்து n ஆஃப் பி என்னது? 21. n ஆஃப் சி 15 மைனஸ் இது தெரியாது, அதனால அது அப்படியே வச்சுக்கோங்க. n ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு சி என்னது? 10. அடுத்து என்னது? மைனஸ் 8. அடுத்து பிளஸ் 6. சரியா? இப்ப பாருங்க, இத எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும்? 35 ஈக்குவல் டு 22 பிளஸ் 21 எத்தனை? 43. 43 பிளஸ் 15 எத்தனை? 58. சரிங்களா? அப்போ எத்தனை வரும்? 58 பிளஸ் 6 எத்தனை? 58 பிளஸ் 6 64 வரும். சரிங்களா? 64. இப்போ மைனஸ் 18. சரியா? மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி. இப்போ இந்த 64ல இருந்து 18 கழிங்க. என்ன வரும்? 35 ஈக்குவல் டு எத்தனை வரும்? 64ல இருந்து 18 கழிச்சா 46. 46 மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு பி. சரிங்களா? இப்போ இத ஏ வெட்டு பி ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 35 இந்த சைடு கொண்டு வாங்க. இது மைனஸ்ல இருக்கு, அந்த சைடு போவேல பிளஸ்ல வரும். 35 இந்த சைடு வரையில மைனஸ்ல வரும். சரிங்களா? இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. அப்ப n ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது? நம்மளுக்கு 46 மைனஸ் 35. சரியா? 46ல இருந்து 35 கழிச்சா எத்தனை? 11. அப்ப n ஆஃப் ஏ வெட்டு பி நம்மளுக்கு என்னது? 11. சரிங்களா? இப்போ வெண்படம் போடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பி சி, அதாவது 3 பேரு சதுரங்கம், சுண்டாட்டம், மேசை வரிப்பந்து 3 விளையாடுறவங்க 3 வெண்படம் போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3மே விளையாடுறவங்க எத்தனை பேரு? n ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி எத்தனை பேரு? 6 பேரு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இது இங்க வச்சுக்கோங்க 6. சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் வேணும். அதாவது இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து இந்த பார்ட் மட்டும் வேணும்னா நம்மளுக்கு இதுல இது என்னது? ஏ வெட்டு பி. n ஆஃப் ஏ வெட்டு பி தான் இந்த ஃபுல் பார்ட்டும். சரிங்களா?
இந்த இது மட்டும் வேணும்னா நம்மளுக்கு இந்த இதுல n of a வெட்டு b என்னதுன்னு பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 11. சரியா? 11 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 11ல இருந்து 6 கழிச்சா நம்மளுக்கு என்ன வந்துடும்? n of a வெட்டு b. இந்த n of a வெட்டு b 11. அதுல இருந்து 6 கழிச்சோம்னா நம்மளுக்கு இந்த பாட்டு மட்டும் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ 11ல இருந்து 6 கழிங்க என்ன வரும்? 5. சரியா? அப்ப இந்த பாட்டு என்னது? 5. சரியா? அடுத்து நம்மளுக்கு இந்த பாட்டு மட்டும் வேணும். இந்த பாட்டு மட்டும் வேணும்னா நம்ம என்ன செய்வோம்? b வெட்டு c. n of b வெட்டு c என்னது நம்மளுக்கு? n of b வெட்டு c 8. அப்ப 8ல இருந்து 6 கழிங்க என்ன வரும்? 8ல இருந்து 6 கழிச்சா 2. சரியா? அப்போ இங்க 2. அடுத்து இந்த பாட்டு மட்டும் வேணும். இந்த பாட்டு மட்டும் வேணும்னா a வெட்டு c ல இருந்து 6 கழிக்கணும். a வெட்டு c நம்மளுக்கு என்னது? 10. சரியா? அப்ப 10ல இருந்து 6 கழிங்க. 10ல இருந்து 6 கழிச்சா என்னது? 4. அப்ப இந்த பாட்டு என்னது? 4. சரியா? இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த பாட்டு மட்டும் வேணும். இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த இது மட்டும் வேணும்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கு இந்த இது மட்டும் வேணும்னா n of a ல இருந்து இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த இது 3ஐ கூட்டி கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்னது வந்துடும்? இந்த பார்ட் மட்டும் வந்துடும். சரிங்களா? n of a நம்மளுக்கு என்னது? 22. சரியா? அப்போ 22ல இருந்து இது எல்லாத்தையும் கூட்டுங்க என்ன வரும்? 6 + 4 10, 10 + 5 15. n of a ல இருந்து 22ல இருந்து 15 கழிங்க என்ன வரும்? 22ல இருந்து 15 கழிச்சா 7. சரியா? அப்போ இந்த பார்ட் மட்டும் என்ன வரும்? 7. அடுத்து நம்மளுக்கு இந்த b மட்டும் வேணும். b மட்டும் வேணும்னா என்ன செய்வோம்? இந்த இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் கூட்டி n of b என்னது நம்மளுக்கு? 21. அப்படிதானே? 21ல இருந்து இது எல்லாத்தையும் கூட்டுங்க என்ன வரும்? 6 + 5 எத்தனை? 11, 13. சரியா? 13 ஈக்குவல் டு என்னது? 21ல இருந்து 13 கழிச்சா 8. சரியா? அப்போ நம்மளுக்கு இந்த இது மட்டும் என்னது? 8. அடுத்தது n of c. இந்த இது மட்டும் வேணும்னா நம்மளுக்கு n of c என்னது? n of c வந்து 15. சரியா? அப்போ 15 மைனஸ் இது எல்லாத்தையும் கூட்டுங்க என்ன வரும்? 6 + 4 இந்த இதை மட்டும் கூட்டணும். சரிங்களா? சிங்கிற வட்டத்துல என்னெல்லாம் இருக்கு? இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 இருக்கு. அப்ப இந்த 3ஐ கூட்டுங்க என்ன வரும்? 6 4 10 12. சரியா? அப்ப ஈக்குவல் டு 3. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிபந்து விளையாடாதவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம். சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம்னா என்னது? ஏயும் பியும். சரிங்களா? விளையாடி சி விளையாடாதவங்க. அதாவது இந்த பாட்டு மட்டும் பாருங்க. சதுரங்கமும் என்னது? மேசை வரிபந்து இல்ல, சுண்டாட்டம். சதுரங்கமும் சுண்டாட்டத்துக்கு பொதுவா உள்ளது இந்த வட்டம். இதுல இருந்து நம்ம இந்த சிய கழிச்சிட்டோம்னா, அதாவது சிங்கிறது என்னது? மேசை வரிபந்த கழிச்சுதான் இங்க எழுதியிருக்கோம். அப்படிதானே? அப்ப இந்த இது மட்டும் விளையாடுறவங்க என்னது? 5 பேர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? 5. சரியா? பாருங்க, நம்மளுக்கு சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிபந்து விளையாடாதவங்க எத்தனை பேர்? 5 பேர். சரிங்களா? அடுத்து சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள். சதுரங்கம் மட்டும்னா இந்த பாட்டு. சரிங்களா? இந்த இதுல இருந்து இந்த இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பாட்டு 7. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? 7. அடுத்து சுண்டாட்டம் மட்டும் விளையாடுவார்கள். சுண்டாட்டம் என்னது? இந்த இது. அப்போ இந்த இதுல இருந்து இது மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேரு? 8. சரியா? சப்போஸ் நம்மளுக்கு மேசை வரிபந்து மட்டும் விளையாடுறவங்க கேட்டாங்கன்னா என்ன போடணும்? 3. சரிங்களா? அதே மாதிரி என்னது? சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிபந்து மட்டும் விளையாடுறவங்க கேட்டாங்கன்னா 2. அதே மாதிரி சதுரங்கம் மட்டும், அதுக்கடுத்து மேசை வரிபந்து இது மட்டும் விளையாடுறவங்க கேட்டாங்கன்னா 4. சரிங்களா? இந்த படத்துல இருந்து ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? இந்த சம் வந்து புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, 13வது சம். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்கள் பேருந்து மூலமாகவும் மிதிவண்டி மூலமாகவும் நடந்த பள்ளிக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர். சரிங்களா? இப்போ 50 பேர் n of a சேர்ப்பு b சேர்ப்பு c ஈக்குவல் டு எத்தனை? 50. சரிங்களா? ஏபிசிய பேருந்து மிதிவண்டி நடந்து வருபவர்கள் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்ப a சேர்ப்பு b சேர்ப்பு c வந்து 50. சரியா? அடுத்து பாருங்க, நம்மளுக்கு 25 மாணவர்கள் பேருந்து மூலமா வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 25 மாணவர்கள் பேருந்து மூலமா வராங்க. அடுத்து 20 மாணவர்கள் எப்படி? மிதிவண்டி மூலமா வராங்க. அடுத்து வந்து 30 மாணவர்கள் வந்து நடந்து வராங்க. சரிங்களா? 30 மாணவர்கள் நடந்து வராங்க. அடுத்து பாருங்க, 3 வகையான பயணங்களிலும் வருகின்றனர். எத்தனை மாணவர்கள்? 10 மாணவர்கள். 10 மாணவர்கள் வந்து 3 வகையான பயணங்களிலுமே வருகின்றனர். அப்ப 3க்கு பொதுவா உள்ளது என்னது? இந்த பாட்டு. சரிங்களா?
இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் வருபவர்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியாக 2 வகைனா நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் தேவைப்படும். அதாவது இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதுல இது, அதே மாதிரி இந்த இதுல இந்த பார்ட் மட்டும். சரிங்களா? அடுத்து இந்த இதுல நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? இந்த பார்ட் மட்டும் தேவைப்படும். இதுதான் என்னது சரியாக 3. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இதை ஃபுல்லா n ஆஃப் a ஃபுல்லா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? x. அடுத்து n ஆஃப் b ஃபுல்லா என்னது y-ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து n ஆஃப் c ஃபுல்லா நம்ம என்னது z-ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்ப எடுத்துக்கோங்க n ஆஃப் a x, y, z. சரியா? இப்போ n ஆஃப் a b சாரி n ஆஃப் a வெட்டு b. சரி, n ஆஃப் a வெட்டு b வந்து x, அதே மாதிரி n ஆஃப் a வெட்டு c வந்து என்னது z, அதே மாதிரி n ஆஃப் b வெட்டு c வந்து என்னது y என்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு n ஆஃப் a என்னது 25, n ஆஃப் a ஈக்குவல் டு 25, n ஆஃப் b ஈக்குவல் டு 20, n ஆஃப் c ஈக்குவல் டு என்னது 30. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா x மைனஸ் 10, அதாவது இந்த இதுல இருந்து எக்ஸ்ல இருந்து 10 கழிச்சு வர ஆன்சர், அதாவது எக்ஸ் மைனஸ் 10 பிளஸ் ஒய்ல இருந்து 10 கழிச்சு வர ஆன்சர், ஒய் மைனஸ் 10 பிளஸ் என்னது இசட்ல இருந்து 10 கழிச்சு வர ஆன்சர், இசட் மைனஸ் 10. இதுதான் தேவை. சரிங்களா? நம்மளுக்கு தேவையானது என்னது இதுதான். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? n ஆஃப் a சேர்ப்பு b சேர்ப்பு c ஈக்குவல் டு a சேர்ப்பு b சேர்ப்பு c ஈக்குவல் டு n ஆஃப் a பிளஸ் n ஆஃப் b plus n of c minus n of a வெட்டு b minus n of a வெட்டு c minus n of b வெட்டு c plus n of a வெட்டு b வெட்டு c. சரியா? இங்க நம்மளுக்கு n of a வெட்டு b வெட்டு c என்னது? n of a வெட்டு b வெட்டு c வந்து நம்மளுக்கு என்னது 10, அதாவது 3க்கு பொதுவா இருக்கிறது என்னது 10. சரியா? இப்ப இது எல்லாத்தையும் இதுல பிரதிடுங்க. நம்மளுக்கு n of a சேர்ப்பு b சேர்ப்பு c என்னது 50. சரியா? அப்ப 50 ஈக்குவல் டு n of a என்னது 25 பிளஸ் 20, n of c என்னது 30 மைனஸ் n of a வெட்டு b என்னது எடுத்திருக்கோம் x, அடுத்து மைனஸ் y, அடுத்து மைனஸ் z, அடுத்து பிளஸ் n of a வெட்டு b வெட்டு c என்ன எடுத்திருக்கோம் 10. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும் நம்மளுக்கு பாருங்க. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 20, 30, 50, 60, 85. சரிங்களா? அப்போ 85. இப்போ இந்த x, y, z இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. என்ன வரும்? x மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் எக்ஸா வரும். அதே மாதிரி மைனஸ் y இருக்கிறது இங்க பிளஸ் ஒய்யா வரும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் z இருக்கிறது பிளஸ் z வரும். சரிங்களா? அடுத்து இந்த 50 வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இங்க பிளஸ்ல இருக்கு, இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வரும். அப்போ மைனஸ் 50. அப்ப x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் டு 85ல இருந்து 50 கழிச்சா எத்தனை வரும்? 30. 35. சாரி, 35. சரி, நம்மளுக்கு இப்ப என்ன தேவை? சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் வருபவர்கள். அப்படிதானே? பாருங்க, சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் வருபவர்கள் நம்மளுக்கு என்ன வேணும்? x மைனஸ் 10 பிளஸ் y மைனஸ் 10 பிளஸ் z மைனஸ் 10. சரிங்களா? அப்போ x பிளஸ் y பிளஸ் z மைனஸ்ல இருக்க வேல்யூ எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும்? மைனஸ் 10 மைனஸ் 10 என்னது? மைனஸ் 20, மைனஸ் 20 மைனஸ் 10 என்னது? மைனஸ் 30 வரும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னது? 35. அப்ப 35 மைனஸ் 30 ஈக்குவல் டு எத்தனை? 5. சரிங்களா? அப்ப சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் வருபவர்களோட எண்ணிக்கை என்னது? 5. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. புரிஞ்சா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?